சித்திரை மாதம் அமாவாசை திதிக்கு பின் வரக்கூடிய திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நேரத்தை தான் நாம அக்ஷய திருதியை என்று சொல்கிறோம். பொதுவா ரோஹிணி நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் ராகு பகவான் என்ன அடைகிறார்னா உச்சம் அடைகிறார். இதை சந்திரன் ராகு சேர்க்கை என்று நம்ம என்ன பண்றோம்னா சொல்லுகிறோம். இந்த உச்ச சந்திரனும் உச்ச ராகுவும் எங்க காலபுருஷ அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படின்னா ரிஷப ராசியினுடைய அமைப்புல என்ன பண்றதுன்னா இந்த கிரக நிலைகள் இருக்கிறது. இப்போ இந்த சித்திரை மாதத்தை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா சூரிய பகவான் உச்சம் பெற்றும் சந்திர பகவான் உச்சம் அடைந்தும் அருகருகே இரு ராசிகள்ல இருக்கிறத தான் நாம அக்ஷய திருதியை என்று சொல்கிறோம். இந்த பரிபூரணமான நாள் சூரியனுக்கும் மிகப்பெரிய மகத்துவம், சந்திரனுக்கும் மிகப்பெரிய மகத்துவம். இந்த அக்ஷய திருதியை நாள் முதல்ல அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பொதுவா